இந்து முன்னணியால் நடத்தப்பட்ட மதுரை முருகன் மாநாடு பிஜேபிக்கு கை கொடுக்குமா? ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வரான பவன் கல்யாண் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இந்து அமைப்பினர் கையில் எடுத்து ஆயிரக்கணக்கானோரை வைத்து போராட்டம் நடத்தியதிலிருந்து பாஜக இந்து அமைப்பினர் முருகனை ஓட்டு அரசியலுக்காக கையில் எடுக்கின்றனர் என்று எதிர்க்கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பவன் கல்யாண் பங்கேற்க போவதாக செய்தி வந்ததிலிருந்து இந்த மாநாடு உற்று நோக்கப்பட்டது. மதுரை பாண்டி கோயில் அருகே உள்ள அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் மாலை 3 மணிக்கு தொடங்கியது. பறை இசை மேலதாளம் முழங்க கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்து முன்னணி அமைப்பின் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமை வகித்தார். பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்து மக்களிடம் ஒற்றுமை வராது என்ற தைரியம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது, அதை நாம் உடைக்க வேண்டும். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் திருநீர் வைத்துக் கொண்டு ருத்ராஜ கொட்டை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இந்து மதத்தினருக்கு ஒன்று, இந்து மதம் சாராத ஒருவருக்கு ஒன்று என்று தமிழ்நாட்டில் எதற்காக 2 சட்டங்கள் என்று கேள்வி எழுப்பினார். ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில் சில பேர்த்துக்கு பிரச்சனை. நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்கோ பிரச்சனை, எனக்கு இல்ல, அந்த பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்ல, நமக்கு வரும். யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க, பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க, நமக்கு அது வரும். அதனால இது அரசியலுக்காக கிடையாது. இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக. நடிகரும் ஜனசேனா கட்சி நிறுவனர் ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வரான பவன் கல்யாண், ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், இந்துக்கள் மட்டும் இந்துவாக இருந்தால் சிலருக்கு பிரச்சனை, இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள், சாது மிரண்டால் காடு கொள்ளாது, முருகன் தமிழ் கடவுள்தான், ஆனால் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், உலகம் முழுவதும் முருகன் பறந்து விருந்திருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றார். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்ப மாற்றுறது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூடாது. பட் இந்த நம்ம நாட்டு எத்திஸ் எப்படின்னா only Hindu கடவுள் நம்ப மாட்டாங்க. That is the definition of secularism of our country, atheist of our country. நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக, புரட்சி தலைவர் முருக பெருமானுக்காக, உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக. அநீதியை அழித்ததால் அவர் புரட்சி தலைவர், சமமாக நடித்தியதால் அவர் புரட்சி தலைவர். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேசுகையில், முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு விளம்பரத்தை தேடி கொடுத்த திருமாவளவன், அமைச்சர் சேகர்பாபுக்கு எனது மிகுந்த பாராட்டுகள். இந்த மாநாடு நடக்கக்கூடாது என்பதற்காக இங்கு வேலை செய்ய எவ்வளவோ தடைகள் இருந்தது. எப்படி சென்னிமலையை கிறிஸ்துவ மலையாக மாற்றுவோம் என்று சொன்னார்களோ அப்போவே முருகனுக்கு கோபம் வந்துவிட்டது என்று பேசினார். இதற்கு பிறகு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சர்ச்சையை கிளப்பின. காரணம் முருகன் மாநாடு என்று கூறி பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுக்கள் சொன்னது, தமிழகத்தில் உள்ள கோயில்களில் இருந்து இந்து சமய அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் என்று சொன்னது, திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம், முருகன் மலைகளை காக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக பவன் கல்யாண் பங்கு பெற்றது தெலுங்கு ஓட்டுகளை சேர்ப்பதற்காகவும் விஜய்க்கு மாற்றாக களத்தில் இறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு எதிர்கருத்து கூறிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, பவன் கல்யாணுக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சாடியுள்ளார். 2024 அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது முருக பக்தர்களை உலகளவில் ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டினை தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை நடத்தியது. அப்போதே இந்து சமய அறநிலைத்துறை என்பது கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதும் வரவு செலவுகளை சரிபார்ப்பதற்குமே தவிர பக்தியை பரப்புவதற்கான ஒன்றலை என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உட்பட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். மாநாட்டில் முக்கிய சர்ச்சையாக கூறப்படுவது அண்ணா பெரியார் குறித்து விமர்சனங்கள் அடங்கிய வீடியோ இந்த மாநாட்டில் ஒளிபரப்பியது. தங்களுக்கு கொள்கை தலைவரை என ஏற்றுக்கொண்ட அதிமுக தலைவர்கள் அமைதியாக பார்த்ததற்கு பல அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த மாநாடு குறித்து பேசிய சீமான், அவங்க இவ்வளோ நாளாக விநாயகரை தான் பிள்ளையாரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இங்கே ஒன்றும் இதாக இல்லைன்னா இப்போ தமிழருக்கு இருக்கிற பெருங்குறியீடு இங்கே முருகன் தான். சிவனையும் தொட்டு பார்த்தாங்க, அது ஒன்றும் சரியாக வரல. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று செய்கிறாங்க. வட பகுதியில் ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க.
இப்போ அது வந்து அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுபடல. ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, அதுவும் சரி வரல. ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை தொடரதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான். இப்போ திட்டமிட்டு முருகனை சொல்கிறாங்க. சோறு, அவியல், கூட்டு, பொரியல், சாம்பார் என எல்லாவற்றையும் சேர்த்து வெள்ளைக்காரன் சாப்பாடு என பெயர் வைத்தது போல எல்லா கடவுள்களையும் ஒன்று சேர்த்து இந்து என பெயர் வைத்து விட்டான். முருகனும் சிவனும் இந்து என அவர்களுக்கே தெரியாது. சைவ மதத்தை சேர்ந்தவர்கள், அதிலும் நாங்கள் வீர சைவத்தை சேர்ந்தவர்கள். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு அவர்களுக்கு எதுவும் இல்லை. எத்தனை மாநாடு போட்டாலும் இந்த முருகனை கும்பிட்டு விட்டு எங்க அண்ணன் பழனிசாமி பின்னால் தான் சென்று நிற்க வேண்டும், அவர்களுக்கு வேறு வழி இல்லை அல்லவா என்றார். அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சிதான் மதுரை முருக பக்தர்கள் மாநாடு என்று முத்தரசன் கடும் கண்டனத்தை தெரிவித்தார். ராமஜென்ம பூமி, பாபர் மசூதி விவகாரத்தை பயன்படுத்தி வட மாநிலங்களில் அரசியல் ஆதாயம் அடைந்தது போல தென் மாநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் முருகனை பயன்படுத்தி அரசியல் களத்தில் ஆதாயம் தேடும் முயற்சியாகவே மதுரை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது என்றார். முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றது வெட்கக்கேடானது. திராவிடத்திற்கு எதிராகத்தான் மாநாட்டை நடத்தியுள்ளனர் என்று திமுக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். மதுரை முருகன் மாநாடு பக்திக்காக தான் என்று இந்து அமைப்பினர் கூறினாலும் இதை வைத்து தமிழகத்தில் முருகனை ஓட்டாக மாற்ற முயற்சி செய்வதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.